வேதனை வருத்தம் வந்து அப்படியே கோபமாக மாறுது. யார் மேலே? திமுக மேலே கோபமாக வருது. ஆனால் ஆகக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் தனிச்சு போட்டிக்கிட்ட திமுக தோல்வி அடைஞ்சிருங்கிற அளவுக்கு யோசிச்சு அந்த கூட்டணியில் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது காலையில் அதிமுக கூட பேச்சு, மாலையில் வந்து திமுக கூட பேச்சு, தாவக கூட ஒரு பேச்சு, அப்புறம் கடைசி நேரத்தில் எது நமக்கு சரியாக வருங்கிற பாரு இந்த வியாபார யுக்தியாக அந்த அரசியலை பார்க்காம அந்த கட்சியில் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடணும், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க இல்லை வலிமையாக இருக்கிறாங்க, அதுக்காக நாங்கள் திமுக கூட இல்லை. எங்களோட கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஒத்து வர ஒரு கூட்டணியாக இருக்குது. திமுக வந்து பாஜக கூட ஒரு ரகசிய உடன்படிக்கை வச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு அவச்சொல் திமுகவுக்கு. அந்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவால். அந்த முடிவு நிச்சயமாக திமுக வந்து பெருவாரியாக பாதிச்சிடும். 2016 நாங்கள் எடுத்த மக்கள் நல கூட்டணி முடிவு வந்து திமுகவை வந்து தோல்வியோட வச்சுது. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சி அமர வச்சுது. வயதுப்புள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவின் சிலதுரை அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பாக போகுது இணையத்தில். திருமாவளவன் அவர்கள் அவரோட முகநூல் பக்கத்தில் ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தார். அதில் அவர் தொண்டர்களுக்கு பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அது பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கவலையில் இருக்காருங்கிற ஒரு விமர்சனங்களும் அவர் மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய பலருமே பல்வேறு தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம். ஆனால் ஏதோ அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலுமே நமக்குமே இந்த வீடியோ பார்க்கும்போது அவர் ஏதோ ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கார், ஒரு பெரிய வேதனையில் இருக்கார். அதுக்கு காரணம் இந்த கூட்டணியில் அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதி பங்கீடுகள் தான். ஏன்னா அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கு. அவங்க என்ன எண்ணிக்கை கேட்குறாங்கன்றது ஒரு புறம், திமுக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு புறம்னு நீங்கள் கேட்குறதுக்கும் அவங்க கொடுக்குறதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் திருமாவளவன் இருக்கிறாருன்னு பார்க்கப்படுது. அது உண்மைதானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து ஓரளவு உண்மை இருக்குது. இது ஒவ்வொரு தேர்தலையுமே எங்களுடைய தலைவருக்கு இந்த மாதிரியான ஒரு மன நெருக்கடி அந்த தேர்தல் காலத்தில் அந்த தொகுதி பங்கீடு அந்த காலகட்டத்தில் கடந்த காலங்கள்லையும் சரி இப்போவும் சரி ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ என்ன இதில் சிக்கல் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து இணைஞ்சி பணியாற்றி இருக்கிறோம். திமுக எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு 10 ஆண்டு காலங்கள் அவங்க வந்து ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலையும் நாம் அவங்களோட களத்தில் நின்றுருக்கிறோம். தொடர்ந்து இந்த சனாதன எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, அந்த மாதிரியான கொள்கை, சமூக நீதி கொள்கை, இதிலெல்லாம் வந்து நாங்கள் கொள்கை உடன்பாடோடு இருக்கிற ஒரு கூட்டணிங்கிறனால தொடர்ந்து அவங்களோட பயணம் பண்ணுறோம். இந்த தேர்தல் காலம் வரும்போது இந்த 234 தொகுதியை பங்கீடு பண்ணும்போது அதை தான் பிரிக்க வேண்டியிருக்குது. அவங்க ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுல இல்லை ஆளப்போகிற கட்சி நமக்கு ஆட்சி அமைக்கணுங்கிற நோக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை அவங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக மிச்சம் உள்ள தொகுதியை தான் தோழமை கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கணுங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு வரும்போது அந்த அந்த தொகுதிகளை தான் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற இது வரும்போது தான் கடந்த முறை எங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தாங்க. நாங்கள் அதில் 4 தொகுதி ஜெயித்தோம். 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி ஜெயிச்சிருக்கிறோம். அந்த 6 தொகுதி வாங்கும் போதும் இதே மனநிலை தான். நாங்கள் 6 தொகுதி கேட்கல, 12 தொகுதியாவது வாங்கணுங்கிற முடிவு தான் அப்போ இருந்தோம். ஏன்னா 2 எம்பிக்கள் இருக்கிறதுனால 6 சட்டமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி 12 வாங்கணும், 10வது வாங்கணும் அப்படின்னு கடைசி 8 தொகுதியாவது வாங்கணுங்கிறது ரொம்ப தீவிரம் காட்டினோம். ஆனால் அப்போ வந்து அந்த 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. ஒரு கனத்த மனசோடு தான் நாங்கள் எல்லோரும் தலைவர் அனுப்பி வச்சு தான் கையெழுத்து போட்டாங்க. இப்படி இந்த முறையும் இதில் என்ன கூடுதல் சிக்கலாக என்ன சிக்கலாகி போச்சுன்னா, இந்த கூட்டணியில் தேமுதிக வந்து உள்ளே வந்திருக்கு, கமலஹாசனோட மக்கள் நீதி மையமும் உள்ளே வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கும் தொகுதியை பங்கீடு கொடுக்கும்போது அதில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் அது திமுக அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொகுதிகள்லேருந்து தானே பிரித்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்பவே குறைவான தொகுதிகளை தான் கொடுக்குறாங்க. வழக்கமாகவே அப்படி தான் வச்சுருக்காங்க. அதையும் குறைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்களா? அவங்களோட தொகுதியை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தானே சேர்க்குறாங்கன்னு நினச்சோம் எல்லாரும். ஆமாம், இப்போ அதுதான் சரியான வாதமாகவும் சரியான நியாயமாகவும் இருக்க முடியும். இப்போ திமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குது. இப்போ அவங்க ஒரு 170 தொகுதியில் 165 தொகுதியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்சிகளோட எண்ணிக்கை கூடும்போது அந்த எண்ணிக்கையை முதல்ல குறைக்கணும். அப்போ தான் அந்த பேர வலிமை மற்ற இடங்களுக்கு உள்ள தகுந்த மாதிரியான தொகுதியை பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை 6 தொகுதி போட்டுக்கிட்டாங்க. இப்போ இந்த முறை சிபிஐக்கு வந்து 5 கொடுத்து கையெழுத்தாயிடுச்சு. சிபிஎம்முக்கு வந்து 5 தொகுதி அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு அவர் சண்முகமே சொல்கிறாரு. முதலமைச்சர் நேரடியாக எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, 5 தொகுதிக்கு ஒத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒத்துக்கலாம் அவங்க. ஏன்னா அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 கொடுத்ததுனால
இவங்களும் 5க்கு ஒத்துக்கலாம். ஆனா ஒண்ணு பார்கெயின் பண்றாங்க, ஒரு 6ஆவது கிடைச்சிரும் ஆமா. மார்க்சிஸ்ட் கடந்த முறை நிக்கிறாங்கன்றத போட்டியிட்டையாவது கேள்விப்படுறோம். அந்த அந்த 6யாவது வாங்கலாங்கிற அந்த வாங்கணும் லெவலுக்கு எண்ணத்துல வந்துட்டாங்க. முதல்ல முன்னோட்டத்துல கூடுதலா இருக்காங்க. கேட்டாங்க. ம். இப்ப கடந்த முறை வாங்கினதையாவது இரட்டை இலக்குகள்ல வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கேட்டாங்க. இப்ப அப்படி வந்துட்டாங்க. மதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 4 தொகுதி கொடுத்துருக்காங்க. கடந்த முறை 6ல போட்டிட்டாங்க. அதுலயும் 3 வந்து சூரியன்ல நிக்கிறாங்க. ஆமா 2 குறைச்சிருக்கிறாங்க. எண்ணிக்கையின் பொறுத்தளவு 2 குறைச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க 2 குறைச்சி இங்க 2 குறைச்சி 4 ஆயிடுச்சு. ஏற்கனவே மற்ற அண்ணன் வேல்முருகன் வந்து வெளில போயிருக்கிறாரு. அவர் கொடுத்த ஒண்ணு மிச்சமாகுது. ஸோ அந்த திமுக என்ன முடிவு எடுக்குது அப்படின்னா, நம்முடைய தொகுதியை நம்ம வச்சுக்கிடணும். மிச்சம் இருக்கிற தோழமை கட்சிகளுக்கான தொகுதிகளை வந்து அங்கே பிச்சு இங்கே பிச்சு கொடுக்கணுங்கிற மண்ணில் வரும்போது தான் பிசிகாவுக்கு சிக்கல் வருது. நாங்கள் வந்து 2 எம்பி வந்து தனிச்சின்னத்தில் போட்டிட்டு விழுப்புரத்துலையும் சிதம்பரத்தில் நாங்கள் ஜெயிச்சு வச்சிருக்கிறோம். அப்போ 6 12 சட்டமன்ற தொகுதிகள் நாங்கள் ஜெயிச்சு வச்சிருக்கிறோம். அந்த கணக்கு எங்களுக்கு இருக்கு கொடுக்கணும் இருக்கு. அதை அந்த அடிப்படையில் நாங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த அங்கீகாரத்தை வந்து தக்க வைக்கிற தேவை எங்களுக்கு இருக்கு. அப்போ நாங்கள் ஒரு 7 சட்டமன்ற தொகுதியாவது ஜெயிக்க வேண்டிய தேவை இருக்கு. 7 ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட தொகுதிகள் நாங்கள் போட்டிடணும். ஒரு 10 தொகுதியாக போட்டிட்டா தான் உறுதியாக 7 ஜெயிக்கலாங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்படின்ற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு திட்டமிடுதல் எங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு வழி இல்லை. அந்த மனநிலையில் இருந்து தான் வந்து தலைவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறார். ஒரு 12 தொகுதியாவது நம்ம கேட்டோம். ஒரு 10 தொகுதி இரட்டெழுத்துக்கு தொகுதியாவது கிடைக்கும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இப்போ அவங்க என்னென்னா கடந்த முறை போட்டிட்டு அதே 6 தொகுதிகளுக்குள்ள, அதாவது தலைவரோட வார்த்தையினுடைய அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா 10 தொகுதிகளுக்கு கீழே தான் போட்டிடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக உணர்த்துறாரு. அப்போ அங்கே நெருக்கடி இவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு முறை தான் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு கொடுத்தாங்க. ஒரு முறை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த நெருக்கடியிலிருந்து தான் தலைவர் பேசுகிறாருன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குண்ணா. எங்கள்கிட்ட இப்போ விருப்ப மனு வந்து வாங்கினாங்க. ஆமாம், இன்றைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. 2 நாள் வாங்கியிருக்காங்க. முதல் நாளே 400 பேருக்கு மேலே வந்து விருப்ப மனு பணம் கட்டிருக்கிறோம். 5000 ரூபாய் 400 பேருக்கு மேலே கட்டிருக்கிறோம். நேற்று அதிகமாக கட்டிருக்கிறாங்க. இப்போ 1000 தாண்டி நேற்று வரைக்கும் நம்ம பணம் கட்டிருக்கிறோம். இன்னும் 2 நாள் இருக்குது. குறைஞ்சது 2000 பேருக்கு மேலே விருப்ப மனு தாக்கல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கு. 2000 பேர் விருப்ப மனு தாக்கல் பண்றாங்க. அந்த 2000 பேர்லேருந்து எந்த 6 பேரை தேர்ந்தெடுப்பீங்க? இது ஒன்று. 4 பேர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பு வேணும்னு கேட்பாங்க அவங்க. அதில் ஒருத்தர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. 2 பேர் வந்து போட்டிட்டு இந்த வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு அந்த மறுபடியும் இந்த வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த 6 கேண்டிடேட் வந்து போட்டியில் இருக்கிறாங்க, ரேஸில் இருக்கிறாங்க. அது இல்லாத 1994 பேர் புதுசாக வர்றாங்க. இப்போ இந்த நெருக்கடியில் இருந்து தான் அவர் வந்து பேசுகிறாரு. இதில் ஒரு 50 வேட்பாளர்களையாவது 50 தோழர்களையாவது தொண்டர்களையாவது வேட்பாளர்களாக பரிசீலிக்க வேண்டிய அளவுக்கு முக்கியமானவங்களாக இருக்கிறாங்க. முக்கியமானவங்களாக இருக்காங்க. நான் தலித் அப்படின்னாலும் நான் தலித்துலேயும் அந்த மாதிரி கேட்டகரி ஆள் இருக்கிறாங்க. தலித்து அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயும் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள்னு பார்த்தாலும் அதுலேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதில் தேர்வு செய்கிற நெருக்கடி தலைவருக்கு இருக்குது. சிங்கிள் டிஜிட்டில் வச்சுக்கிட்டு இத்தனை பேரை எப்படி நம்ம வந்து ஒதுக்குறது, அதை யாரை சூஸ் பண்ணுறது? அப்போ அது மனவலியை தரும். யாருக்கு? தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு மனவலியை தரும். அவங்களை எப்படி சமாதானம் பண்ணுறது? இது ஒரு பக்கம். அதை தாண்டி ஒரு சோர்வு இருக்குது தொண்டர்கள்ட்ட, விடுதலை சிறுத்தைகள்கிட்ட சோர்வு இருக்குது. நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படியே நம்ம வந்து தொகுதிகளை கம்மியாக வாங்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த திமுகவோட இந்த நிலைப்பாடு, இந்த பேச்சுவார்த்தை, இந்த பேரம் பேசுகிற அந்த தோரணை வந்து எங்களுடைய மனப்பான்மையை எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன் அவங்களோட இடத்த குறைச்சி கொடுக்க மாட்டாங்க? இப்போ தேமுதிக வந்து அவங்க உள்ள கொண்டு வந்தது எங்களை கேட்டுட்டு இல்லை. விடுதலை சிறுத்தைகளை கருத்து கேட்கல, கம்யூனிஸ்ட்கிட்ட கருத்து கேட்கல, எங்கள்கிட்ட கேட்கல, ஒரு மீட்டிங் கூட வைக்கல, ஒரு கருத்து கேட்பு கூட கேட்கல. அப்போ அவங்க வந்து இந்த கூட்டணி வலுப்படுத்தணும் அப்படிங்கிற அவங்க எண்ணம் சரி, உறுதியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற அவங்க நோக்கம் சரி. ஆனால் அதுக்கு அவங்களும் கொஞ்சம் இறங்கி வரணும்ல. அப்போ அந்த மனநிலையில் அவங்க உட்காந்து பேசுறது என்னன்னா ஒரு நாட்டாமைத்தனமான ஒரு செயல்பாடாக எங்களுக்கு தோணுது. இது நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணல, ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இந்த வெறுப்பு, இந்த கோபம் தேர்தலில் வந்து பிரதிபலிக்கக்கூடாது. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் திரும்ப சொல்கிறது தான் எங்களுடைய வேத வாக்கு. அவர் வந்து 1/2 மணி நேரம் எங்கள்கிட்ட பேசிட்டார் அப்படின்னா நாங்கள் அதை மீற போகிறதில்லை. அவர் களத்துக்கு போங்கன்னா ஓடி போயிடுவோம், வேலை செய்ய போகிறோம். ஆனாலும் மனவலியோட தலைவர் பேசுகிற அதை அப்படியே உள்வாங்கும் பொழுது எங்களுக்கு மனவலி வருது. அந்த மனவலி மனச்சோர்வை கொடுக்கும். மனச்சோர்வு எங்கன்னா இணைஞ்சு வேலை செய்கிற அந்த வேகத்தை குறைச்சிடக்கூடாது. மக்கள்கிட்ட போய் நின்று வேலை செய்கிற அந்த வேகத்தை குறைச்சிக்கூடாது. கேடர்ஸ் வந்து சோர்ந்து போயிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட போய் அந்த ஓட்டு கேட்குற வேகம் குறைஞ்சி போயிடும். அதனால தான் இப்படிலாம் ஒரு சிக்கல் வருதேங்கிறத உள்வாங்கி அந்த ஒட்டுமொத்தமாக தான் அந்த சோர்ந்த மனநிலையோட பேசுகிறாரு. அதுபோக கட்சியுடைய மறுசீரமைப்பு நடந்துகிட்டு இருக்குது. நிர்வாக பட்டியல் அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. 234 சட்டமன்ற தொகுதியை மாவட்டம் அறிவித்து அந்த மாவட்டத்தை நிர்வாகத்தை அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்த மாவட்ட நிர்வாகத்தில் 21 பேர் இருக்கிற மாதிரியான ஒரு குழு அமைச்சிட்டு இருக்கிறாரு. அந்தளவு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். 234
சட்டமன்ற தொகுதியிலையும் மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்கிற அளவுக்கு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். குறைச்சி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 200 பேர் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி 200 பேர் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அப்போ லட்சக்கணக்கான பேர் வந்து எங்களுக்கு வந்து நிர்வாகிகளாகவே இருக்கிறாங்க. ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் நிர்வாகிகளாகவே இருக்கிறாங்க. எங்கள்ட்ட 36 அணிகள் இருக்குது. அந்த அணிகளுக்கும் 214 தொகுதியில் அமைப்பு இருக்குது எங்களுக்கு. ஸோ இவ்வளோ வலிமையாக இருக்கிற நாம இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு 5 தொகுதி 6 தொகுதின்னு பேரம் பேசுகிற நிலைமைக்கு நம்ம தலைவரை உள்ளாக்குறாங்களேங்கிற அந்த வேதனை வருத்தம் வந்து அப்படியே கோபமாக மாறுது. யார் மேலே? திமுக மேலே கோபமாக வருது. ஆனால் ஆகக்கூடாதுல்ல. ஒரு தலைமை தாங்கிற கட்சி மேலே இணக்கமாக இருக்க வேண்டிய மனநிலையை தாண்டி ஒரு கோபப்படுற மனநிலை உருவாக்குறது வந்து நான் கட்சிக்கு இந்த கூட்டணியுடைய வெற்றியை பாதிச்சிடக்கூடாதுல்ல. இந்த இருவரும் கட்சிகளுக்குமே நல்லதில்லை. நல்லது இல்லை. இந்த மனநிலை இருந்து தான் அவர் வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாரு. எங்களுக்கு ஒரு சில அட்வைஸை குறிப்பாக சொல்கிறாரு. ஓப்பனாகவே பேசுகிறவர் எங்கள் தலைவர். இன்றைக்கு எங்களோட உயர்நிலை குழு கூட்டம் இருக்குது. 3 மணிக்கு கூட்டம் இருக்குது. அங்கேயுமே ஓப்பனாக பேசுவாங்க. எங்கள் தோழர்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே பேசுவாங்க. எப்போதுமே அந்த கையெழுத்து போடுறதுக்கு முதல்ல கூட எங்கள்கிட்ட கடந்த முறை 6 தொகுதி கையெழுத்து போடும்போது கூட எங்கள்கிட்ட பேசிட்டு தான் ஒரு கனத்த மனசோடு போய் தான் கடந்த முறை நாங்கள் வந்து கையெழுத்து போட்டோம். இந்த திறமை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றது வந்து எங்களுக்கு மிகுந்த மன கஷ்டத்தை தருது. அது எங்கள் தலைவர் ஒரு 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மக்களுக்காகவே உழைச்சிட்டு இருக்கிற தலைவர், தொண்டர்களுடைய நிற்கிற தலைவர். தூக்கம் கூட அவருக்கு வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் தூங்குற மாதிரியான வாய்ப்பு இல்லை. அந்த அரை மணி நேரமாக தூங்குற மாதிரி வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கிறார். மக்களோடவே நிற்கிற, மக்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் பண்ண, இன்னும் அதெல்லாம் தாண்டி கொள்கை நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக இருக்கிறாரு. இப்போ அதனால தான் இந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். எங்களால் வந்து அதிமுக சைடில் எங்களால் போக முடியாது. ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. மதவாத சக்தி தமிழ்நாட்டு வந்துடக்கூடாது, யார் ஆட்சி அமைக்கணுங்கிறத தாண்டி யார் ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிற உறுதியாக நாங்கள் இருக்கிறனால, அந்த கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறனால இந்த பேர வலிமை இந்த எங்களுக்கு இருந்தும் கூட நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. அது எது இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக தலைவர் நடந்துக்கிட்டாலும் மற்றவங்களை காட்டி இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, காலையில் அதிமுக கூட பேச்சு, மாலையில் வந்து திமுக கூட பேச்சு, தாவக கூட ஒரு பேச்சு, அப்புறம் கடைசி நேரத்தில் எது நமக்கு சரியாக வருங்கிற பாரு இந்த வியாபார யுக்தியாக அந்த அரசியலை பார்க்காம கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற டாக்டர் திருமாவை திமுக வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்து பரிசீலிக்கணும், அந்த மரியாதையை கொடுக்கணும். அவர் மனச்சோர்வு அடைகிறது வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இப்போ தேமுதிக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது கூட்டணியில். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியே போயிட்டாங்கன்றதையும் பார்க்குறோம். அவங்க வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுனாலுமே ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்கன்றது ஒரு பெரிய பெர்செப்ஷனை கொடுக்கும் மக்கள் மத்தியில். கட்டாயமாக அவங்க ஒரு பெரிய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சுன்றதையும் நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு பேச்சுவார்த்தையில் ஒத்து வராமல் தனியாக வந்து நிற்கணுங்கிற முடிவுக்கு எடுத்துட்டாங்க. அவருமே பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நபர் தான், அம்பேத்கரிஸ்ட் தான். அவர் வந்து ரொம்பவே வலுவாக பாஜகவை எதிர்க்கணும், அவங்க வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடில் இருக்கிறவர். ஆனால் இன்னைக்கு கூட்டணியிலேருந்து வெளியே வரக்கூடிய இடத்துக்கு டிசிஷன் எடுக்கப்படுதுன்னா அந்த அளவுக்கு உள்ள வந்து ஒரு அதிருப்திகளும் பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கா? இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் வந்து திமுக தலைமையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெளில போனது வந்து அவர் வலிமையான கட்சியா, மிகப்பெரிய வாக்கு வங்கியான கட்சியா, அந்த கோணத்தில் பார்க்காம கொள்கை நிலைப்பாட்டில் அவர் உறுதியானவர். அவர் கடந்த காலங்களில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணவர். இந்த இதில் வந்து சமரசம் இல்லாத ஒரு அரசியல் செய்கிறவர். அவர் மதவாத சக்தியோட எந்த காரணத்தை கொண்டும் சமரசம் பண்ண மாட்டார். இங்கேருந்து வெளில போனால் கூட அவர் சொல்கிறாரு, நான் பாஜக கூடவோ அந்த என்டிஏ கூட்டணிக்கு நான் போக மாட்டேங்கிறது அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவரை அந்த மாதிரியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறவரை வந்து இந்த கூட்டணியில் தக்க வைக்காமல் போனது வந்து அது ஒரு பின்னடைவாகவும் அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லையோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் நமக்கு ஏற்படுத்துது. மக்கள் மத்தியிலையுமே அது வந்து அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்கும். அவரை தக்க வச்சிருக்கணும். திருமா, வேல்முருகன், கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து எந்த காலத்திலேயும் வந்து சமரசம் இல்லாதவங்க. அவங்க திமுக கூட கூட்டணிங்கிறதே இல்லை எங்களுக்கு. நாங்கள் அந்த கட்சியில் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடணும், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இல்லை வலிமையாக இருக்கிறாங்க, அதுக்காக நாங்கள் திமுக கூட இல்லை. எங்களோட கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஒத்து வர ஒரு கூட்டணியாக இருக்குது. எதிர்நிலையை ரொம்ப சரியா முடிவு பண்றதுனால இங்க இருக்கிறீங்களோ, இவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுனால இங்க இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல வளர்க்கப்படுறீங்க. ஆமா, எந்த காரணத்தை கொண்டு இப்போ அதிமுக வந்து பாஜகவோட சமரசம் செஞ்சுக்கிட்டு போனதுனால அதிமுகங்கிற கட்சியே வந்து ஒரு நீர்த்து போகிற நிலைமையில இருக்குது. இன்னைக்கு போயஸ் கார்டனில் தான் அந்த கூட்டணியோட தொகுதி உடன்பாடெல்லாம் ஏற்படும். அம்மையார் ஜெயலலிதா தான் வந்து பார்ப்பாங்க. அவர் யாரா பிரைம் மினிஸ்டராகவே ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட இங்கே தான் வந்து பேசுவாங்க. ராயப்பட்ட அலுவலகம் இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்குது. அவங்க கூட இருக்கிற தோழமை கட்சியாக இருக்கிறவங்க கூட அமித்ஷாவோட போய் பேட்டி அவங்களோட பேசி முடிவெடுத்து வராங்க. இப்போ நேற்று போய் டிடிவி தினகரன் போயிட்டு 12 தொகுதி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வராரு. குக்கர் சின்னத்தில் தான் முடிவு பண்ணிட்டு வராங்க. அவங்கள வந்து இரட்டைலை சின்னத்தில் போட்டியிட வைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு. அவங்களுக்கு ஒரு 9 தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு.
ஆனால் 12 தொகுதி வாங்கிட்டு வராங்க. குக்கர் சின்னத்தை தான் போட்டுவிட்டு வாங்கிட்டு வரோம், உறுதியாகி போச்சு, கையெழுத்து போட போகிறேன்னு சொல்கிறாரு. டிடிவி வந்து சொல்கிறாரு. அதை முடிவு பண்ணுற இடத்துல யார் இருக்கா? பாஜக இருக்குது. இன்னும் இவங்க வெற்றி பெறவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க வந்து வலிமையான கட்சியை, வாக்கு வங்கி அதிகமாக உள்ள கட்சியை, கடந்த முறை ஆட்சியில் இருந்த கட்சியை இவ்வளோ சாதாரணமாக அவங்கள டீல் பண்ண முடியுது அப்படின்னா, ஓரளவு அவங்க ஒரு தொகுதிகளை வெற்றி அடைஞ்சு சூழ்நிலை மாறினா மற்ற வட மாநிலங்களில் ஏற்பட்ட அதே அரசியல் மாற்றத்தை இங்கேயும் ஏற்படுத்துவாங்க. பீகாரில் ஏற்படுத்தின மாற்றத்தை, மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தின மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடுவாங்க. அப்படி ஏற்படுத்துறது வந்து சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு மதவாத சக்தியை வலுப்பெற வைக்கிறதுக்கு நம்ம துணை பெறக்கூடாது. அதுங்க ஸ்ட்ராங்காக எதுக்கணும், அவங்க ஆட்சி வந்துடவே கூடாதுங்கிறதுக்கு தான் திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோமே தவிர, திமுக வலிமையாக இருக்கிற கட்சிங்கிறனாலையோ, ஆட்சியில் அமைச்சிடலாங்கிறனாலையோ, நம்ம வாங்குற தொகுதியில் ஜெயிச்சிடலாங்கிறனாலையோ அரசியல் அந்த குறுகிய கால அரசியல் நோக்கத்தோடு செய்கிறதில்ல. இது கொள்கை உறுதிப்பாட்டிலேருந்து நாங்கள் எடுக்கிற முடிவு. அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற வேல்முருகனை வெளியில் விட்டுறக்கூடாது. இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு அதிகார பகிர்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்படணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எண்ணமாக இருக்குது. தலைவரும் அந்த வருத்தத்திலிருந்து தான் பேசுகிறாரு. அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, திமுக அவங்களோட தொகுதிகளை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், குறைக்கணும். அதுக்கான போகிறதா நாங்கள் உள்ளிருந்து நாங்கள் வந்து போர்க்குரலாக வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு. சண்முகம் அதே அதான் சொல்கிறாரு. இப்போ நமக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் எங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னார், பை தி பீப்புள் சார்பாக நாங்கள் எடுத்தோம், அதில் எங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னார், திமுக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதாவது பாரதிய ஜனதாவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய பிரதான கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக வச்சுருந்தாலுமே அவங்க எல்லாருக்குமே சீட்டுகளை குறைக்கிறதன் மூலயமா, அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறதன் மூலயமா பாஜகவுக்கு ஒரு சமிக்கையை கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தேமுதிகவை இணைச்சது கூட அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ தேமுதிக என்னைக்கு வேணாலும் அங்கே போகக்கூடியவங்க தான், அங்கே இருந்தவங்க தான். இப்போ எம்பி அப்படின்னு ஒரு சீட்டை கொடுத்துருக்காங்க, அவங்க அங்கே போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேமுதிக ஒரு பக்கம் இணைக்கிறதும், மற்ற பாஜகவோட எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதித்துவத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது பாஜகவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. திமுக உங்களுடைய எதிர்ப்பு நிலையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோம், மற்ற சக்திகள் எல்லாம் குறைக்கிறோம், ஏன்னா எங்க பதவிகள் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ஓங்கு அதிகமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் குறைக்கிறோங்கிறத சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த மணி அவரோட பேட்டியை பார்த்தேன்னா, அது என்ன சுருக்கமாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேமுதிக வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாத கட்சி. நாளைக்கு அவங்க ஜெயிச்சு ஒருவேளை அவங்களுடைய ஆதரவு பாஜக ஆதரவு பெற்ற அதிமுகவுக்கோ பாஜகவோ தேவைப்பட்டால் கூட அவங்க மாறுவாங்க. நிலைப்பாடு வந்து உறுதியாக இல்லாதவங்க, கொள்கை நிலைப்பாடு உறுதியாக இல்லாதவங்க தேமுதிக, அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதே நேரத்தில் வந்து கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் எந்த காரணத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் பாஜக கூட வந்து போக மாட்டாங்க. அப்படி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிற இவங்களை வந்து சீட்டை குறைக்கிறது வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக திமுக வந்து கொடுக்குற ஒரு ஒத்துழைப்பு, இல்லைன்னா ரகசிய உடன்பாடு. அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு அண்டர் டீலிங் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. இப்படியான பேச்சுக்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை வந்து பரிசீலிக்கணும். யார்? திமுக பரிசீலிக்கணும். இன்றைக்கு வந்து இப்போ 5 ஆண்டு காலத்தை சொல்லலாம், முந்தின 10 ஆண்டு காலமும் நாங்கள் ஒன்றா இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் வந்து ஒரே நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்திருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 2016க்கு அப்புறம் மக்கள் நல கூட்டணி அந்த முடிவு எடுத்து திமுக ஆட்சி இழந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றா வந்து களத்தில் நிற்கிறோம். நம்ம அப்போ அந்த 10 வருஷமாகவே நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம், ஒரே கொள்கைக்காக நிற்கிறோம். அப்படி அதை வந்து மணி மாதிரியான பத்திரிகையாளர் சொல்கிறத தாண்டி, நிறைய ஊடகங்கள் சொல்கிறத தாண்டி, இப்போ பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து என்ன பேச்சு இருக்குது, ஊடகங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திருமாவுக்கு ஏன் இந்த தொகுதியை இவ்வளோ குறைக்கிறாங்க, அவருக்கு கூடுதலாக கொடுத்தா என்ன, கொடுக்கணும் அப்படிங்கிற இதை வந்து வெகுஜன மக்கள்கிட்ட வந்து ஒரு பேச்சா வர அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ பத்திரிகையாளர் பேசுகிறதா இருந்தாலும், ஊடகவியலாளர் பேசுகிறதா இருந்தாலும், பொதுமக்கள் பேசுகிறதா இருந்தாலும், அவங்களுடைய நோக்கம் வந்து அந்த பாஜக எதிர்ப்பு மண்ணிலேருந்து தான் அவங்க பேசுகிறாங்க, இவங்களோட கொள்கை உறுதிப்பாட்டிலேருந்து அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து மக்கள் கருத்தாக எடுத்துக்கிட்டு, வெகு மக்கள் கருத்தாக எடுத்துக்கிட்டு, இது பெரிய அவச்சொல். திமுக வந்து பாஜக கூட ஒரு ரகசிய உடன்படிக்கை வச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு அவச்சொல் திமுகவுக்கு. அந்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சவால். அது வந்து அரசியலில் வந்து அவங்க நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குற விஷயமான பெரிய வார்த்தை அந்த வார்த்தை. அவர் மணி சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய வார்த்தை. இப்படிப்பட்ட இவங்களெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத யார் வந்து கவனத்தில் கொள்ளணும்னா திமுக தான் கவனத்தில் கொள்ளணும். எங்கள் தலைவர் வச்ச கோரிக்கை வந்து அவங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதையும், இது மாதிரியான அவச்சொல்கள்லாம் ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா திமுக அவங்களுக்கான தொகுதிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அதை பகிர்ந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த வந்து பேரங்கள் வந்து ஒரு சிக்கல் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாடாக சொல்கிறோம். பொதுமக்கள் கருத்தாகவும் அது இருக்குது. வெகு மக்கள் மத்தியில் வந்து திருமாவுக்கு கிடைச்ச இந்த ஆதரவு இருக்கு இல்லையா, அவருக்கு வந்து கூடுதல் தொகுதி கொடுக்கணும்
அவர் வந்து தொடர்ந்து களத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிற அவர் நம்பகத்தன்மையை வந்து வந்து மக்கள் வந்து பாராட்டுற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இல்லையா, இது வந்து எங்களுடைய கொள்கை உறுதிக்கு, எங்கள் எழுச்சி தமிழர் கொள்கை உறுதிக்கு வந்து கிடைச்ச மாபெரும் வெற்றி. இதுதான் டாக்டர் திருமாவோட வெற்றி, அவருடைய பொறுமை கிடைச்ச வெற்றியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். சார், இப்போ அடுத்த ஒவ்வொரு கூட்டணி முடிவுகள் எடுக்கும் பொழுது வேற ஆப்ஷன் இருக்காதுங்கிறது பார்க்குறோம். ஆனா இந்த தேர்தல்ல புதுசா ஒருத்தர் வராரு. தாவேகா அப்படின்னு ஒண்ணு வருது. விஜய் அவர்கள் களம் காண்றாரு. ஒரு புதிய சக்தியா வராரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பாலிடிக்ஸ் தெரியாது. திருமாவளவன் அவர்கள் ரொம்ப காலம் களத்துல இருக்கிறவரு. அவருடைய ஒரு கட்சி அப்படிங்கிறது கொள்கை சார்பாகவும் அம்பேத்கரை பேசுறாங்க. அவங்களுமே அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய கொள்கை தலைவர்களா வைத்திருக்காங்கங்கும் பொழுது இவங்களும் அவங்களும் ஒரு கூட்டணியில போவாங்கன்னு தொடக்க காலத்துல பேசப்பட்டுச்சு அவர் வந்த போவே. ஆனா அப்பவே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாலுமே கூட இப்ப 234 தொகுதிகள்லையுமே உங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, செயல்பாடுகள் இருக்கு, குழு இருக்கு, அதற்கான கட்சி நபர்கள் இருக்காங்கும் போது ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க மாட்டாங்க? விசிக ஏன் வெளில வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சு ஒரு மாபெரும் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏன் பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதன் காரணம் என்ன சார்? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பார்வையில் வந்து நாம் எடுக்கிற முடிவு, நாம் எடுக்கிற தேர்தல் முடிவு வந்து பாஜகவுக்கு இல்லை அந்த கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறோம். இப்போ விஜய் வந்து தொடர்ந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். அவருடைய நிலைப்பாடு திமுக எதிர்ப்புல தான் இருக்குது. ஸோ இப்போ அவருக்கு ஆதரவு அளித்து அவருக்கு வாக்களிக்கிறவங்க யார் வாக்களிப்பாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிரானவங்க தான் வாக்களிப்பாங்க. திமுகவுக்கு எதிரானவங்க தான் வாக்களிப்பாங்க. அப்போ அவங்க திமுகவுக்கு எதிரானவங்க யாராக இருக்க முடியும்? அதிமுக இருக்க முடியும், பாஜக இருக்க முடியும். அவங்க தான் வந்து அவங்களுக்கு ஆதரவாளராக வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்களிக்கலாம். இவங்க எல்லாம் வந்து வாக்களிக்கிறதுனால திமுகவுக்கு வந்து சாதகமாக தான் அமையும். யாருடைய வருகை, விஜயோட வருகை வந்து தேர்தல் முடிவு வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் உருவாக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் சேர்ந்து அந்த 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 நிலைப்பாட்டை எடுத்தா அது வந்து நிச்சயமாக வந்து அதிமுக தலைமையில் கூட்டணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக தான் போய் சேருமே தவிர அந்த லாபம் வந்து தாவக்காவுக்கு போய் சேராது. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்களும் விஜயும் ஒருவேளை கூட்டணி அமைச்சா எங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கலாம், நாங்கள் அங்கீகாரம் பெறலாம், அவங்களும் அங்கீகாரம் பெறலாம். அது சீமான் பெற்ற அங்கீகாரம் மாதிரியே ஆகுமே தவிர அந்த தேர்தல் அங்கீகாரம் வந்து அதிகாரத்தை நோக்கி நகராது. அப்படி அதிகாரத்தை நோக்கி நகராத அந்த அங்கீகாரம் வந்து எங்களுக்கு பயன்படாது. யாருக்கு பயன்பட்டுரும் அப்படின்னா பாஜக தலைமையில் இருக்கிற இப்போ அதிமுக இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பயன்பட்டுரும். அப்படிங்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு காரணமாக தான் இந்த பரீட்சார்த்தமான முடிவை வந்து எடுக்கிறதுக்கு டாக்டர் திருமா தயங்குறாரு. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் 234 தொகுதியிலும் தனிச்சும் போட்டிடலாம். போட்டிட்டா கூட நாங்கள் 8% வாக்கு வங்கி மேலே வாங்கி அங்கீகாரத்தை தக்க வச்சுக்குவோம். அது எங்களுக்கு சரியாக இருக்கும், எங்களுடைய கட்சி நலனுக்கு சரியாக இருக்கும். சரிதான், இப்போ நம்மளை மதிக்கலை, நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துகிறோம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த முடிவு நிச்சயமாக திமுக பெருவாரியாக பாதிச்சிடும். 2016 நாங்கள் எடுத்த மக்கள் நல கூட்டணி முடிவு வந்து திமுகவை வந்து தோல்வியடை வச்சுது. அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சி அமர வச்சுது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த முறை நாங்கள் மாறி முடிவெடுத்தால் கண்டிப்பாக திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது அதிமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். அதனால் நாங்கள் தாபாக ஆதரிக்காமலும் தனிச்சு நிற்காமலும் இந்த கொள்கை கூட்டில் இருக்கணுங்கிற காரணத்துக்காக நிற்கிறோம். நாங்கள் நீங்க தனிச்சு போட்டிக்கிட்டா திமுக தோல்வி அடைஞ்சிருங்கிற அளவுக்கு யோசிச்சு அந்த கூட்டணியில இருக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஒரு மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இரட்டை இலக்கத்திலேயோ ஒரு 10 அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்க தொகுதியா கொடுக்கணும்னு பரிசீலிக்க மாட்டாங்களா? பரிசீலிப்பாங்க. இப்போ ஊடகங்கள் நாங்கள் பேசுகிறோம், தலைவர் பேசியிருக்கிறாரு, கண்டிப்பாக பரிசீலிக்கணும். வந்து மனசு கஷ்டப்படாத அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து தொகுதிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கடைசி கட்ட தொண்டனுடைய குரலாக தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன். திமுக பரிசீலனை செய்ய வேண்டும். அதை வந்து கண்டிப்பாக வந்து இப்போ கனிவோடு அதை வந்து பரிசீலிக்கணும், உரிய முடிவு எடுக்கணும். எங்கள் தலைவர் வருத்தப்படாத அளவுக்கு இரட்டை இலக்க தொகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்றைய உயர்மட்ட குழுவிலையும் நானும் ஒரு முதன்மைச் செயலாளருங்கிற முறையில் நானும் கண்டிப்பாக கலந்துக்குவேன். என்னுடைய சார்பாகவும் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கருத்தாக இந்த கருத்தை நான் பதிவு பண்ணுவேன். திமுகவுக்கு நாங்கள் வந்து அழுத்தம் கொடுப்போம், தொகுதிகளை கூடுதலாக கேட்டு வாங்குவோம். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் சொன்னது போல, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னது போல, அந்த கொள்கை நிலைப்பாட்டிலேயோ கூட்டு நிலைப்பாட்டிலேயோ நாங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான மனநிலை நாங்கள் இல்லை. இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், அந்த மனநிலையோடு நாங்கள் இருக்கிறோம். இந்த உறுதிப்பாட்டுக்காகவாது எங்களை வந்து அவங்க மதிக்கணும், எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும், எங்களுடைய வலிமையை மதிக்கணும், கட்சியினுடைய வலிமையை மதிக்கணும். தேர்தலில் வந்து எங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவான அந்த ஒரு வேலை நடக்கணும். அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த ஓட்டெலாம் அது 1% கூட டைவெர்ட் ஆகாமல் கன்வே ஆகணும் அப்படிங்கிறத திமுக வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு தெரியும், கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருக்கு தெரியும். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த எண்ணத்தில் எங்களை பரிசீலிப்பார், அதுக்குரிய உரிய அங்கீகாரம் கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
கண்டிப்பா சார். பொறுத்து பார்க்கலாம். இந்த பரிசீலனைகள் நடக்குதா? எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்படுது? கூட்டணி எந்த அளவுக்கு இன்டாக்ட்டா இருக்க போதுங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்துக்களுக்காகவும், உங்க நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.